நாங்க போன இடம்லாம் நம்மளுதான் இருக்கிறா. அவனை தொந்தரவு பண்ற வரைக்கும் எல்லாம் அவன் ஒண்ணு நம்மளை வச்சுக்கல. அவனே என்ன செய்யலாம், செல் எடுத்துட்டு ஒருத்தன் ஓடுறான், அவன் ஒருத்தன் உள்ள ஓடுறான், அவன் சொத்துறான், அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொன்றும் அப்படியே திரும்பி அங்கேயும் இங்கேயும் பாக்குது. அதெல்லாம் ஒண்ணு கவனம்லாம் ஒன்றும் செலுத்துறது இல்லை. நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னு 48 வந்துருச்சு. 2 தான் வந்தது. அது 2 கூப்பிட்டு, ஏயா உங்களுக்கு மாத்திரம் என்ன, நீங்க என்னையா என்ன சாட்சி சொல்லு அப்படின்னா, அது ஏச்சு சொல்லுச்சு. நாங்க போனது என்னன்னா, அவன் சோத்திரம், அவன் ஜீசஸ் சோத்திரம், என்ன சாட்சிங்க சோத்திரம் சொல்லுங்க. நம்மளது சர்ச்சு ஆமா, குட் ஷெப்பர்ட் சர்ச். அங்க போனோம். அங்க போய் நாங்க வாசல்ல உள்ள போயிடலான்னு போனா, அங்க வாசல்லயே அக்கினி பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. உள்ளயே போக முடியல. போராடி போராடி பார்த்தோம். உள்ள நெருங்க முடியாத ஒரு அக்கினி உள்ள பட்டி எரிந்து கொண்டு இருக்கு. அதனால நாங்க வேமாற்றத்தோட திரும்பி வந்தோம்னு சொல்லக்கூடிய நிலைய நம்ம சபை உண்டாக்கணும். அப்படின்னா ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? சோத்திரம், வசனங்களை கவனிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம சபை இது. ஆமே சோத்திரம். இந்த வழியில ஏறி வரும்போதே ஒரு அக்கினியின் தீ இளமாய் பற்றி எரிய வேண்டும். இடையூறை உண்டாக்குக அல்லது ஏதோ ஒரு நிலையில ஏதாவது ஒரு தடையை உண்டாக்கணும்னு நினைக்கிற சத்ருவானவன் உள்ள காமௌண்டுக்குள்ளேயே வர முடியாதபடிக்கு தேவ பிள்ளைகள் அக்கினியாய் காணப்படணும். ஆமே. இப்ப நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒருவன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. ஆமா, இப்போ கர்த்தருடைய நாம எடுத்தோம். அன்பு ஐயா அவங்க ஒரு வசனத்தை கடைசியா வாசி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, வாசன கடைசியா அது, பிரியமானவனே உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்வது போல வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ ஆத்துமா வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்க சொல்றாரு, உன் ஆத்மா மேல எனக்கு பிரியமே இருக்காது. அப்படின்னா என்ன? அப்பாவுக்கு பிரியமானதை செஞ்சாதான் அந்த ஆத்மா பிரியமானதை எல்லாம் செய்து ஆமென் கர்த்தருடைய நாமம் ஆசீர்வாதமா இருக்கும். தேவனும் அதில் பிரியம் கொள்ளுவார். ஆமென். ஆமா, யாக்கோபின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் சோத்திரம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். ஆமா, என்ன சொல்றாருங்க? இப்போ தேவனிடத்தில் சேருங்கள். தேவனிடத்தில் சேர்ந்தா அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிப்பின் துணி. இந்த வார்த்தைகளை கேட்கிற நல்ல ஒரு கர்த்தருடைய நாம நல்ல கேட்கக்கூடிய திறனை உடையவர்கள் எல்லாரும் சரியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சேர்கிறவர் ஆகினாலே தேவனுடைய வசனத்தை, தேவனிடத்தில் சேர்கிறவர்களே நீங்கள் அவரை என்ன செய்யுங்க? சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும். பாவிகளை, உங்கள் கைகளை நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். இப்ப நிறைய பேர் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? எல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் செய்யறாங்க. பிரிஞ்சு போகிறாங்க. பெத்தவங்களை விட்டு பிள்ளைங்க போறாங்க, இல்லைன்னா கணவனை விட்டு மனைவி போறா, மனைவி விட்டு கணவன் போறான், இல்ல பெத்தவங்களை விட்டு பிள்ளைங்க போகுது, இல்லைன்னா சபையை விட்டு ஆத்துமாக்கள் எங்க போறாங்க? சொல்லுங்களேன், வேற இடத்துக்கு போறாங்க. எல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. ஆமா, பிரிஞ்சு போகிற அளவுக்கு என்ன அநியாயம் நடந்தது? என்னிடத்துல என்ன அநியாயம் கண்டீர்கள் என்னை பிரிந்து போவதற்கு? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்போ வசனம் பாருங்க, இங்க அவ்வளவு வேதனைக்குரிய காரியமாய் அதை சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுவது, ஆமென் சோத்திரம், இளைய மகனை குறித்து. இளைய மகன் என்ன செய்கிறான்? தகப்பன் இல்ல, தகப்பன் வீட்டில் மூத்த மகன் இளைய மகன். அதில் இளைய மகன் என்ன செய்ய? அப்பாவை விட்டு பிரிந்து போகிறான். சொல்லுங்களேன், சொத்தை பிரித்து. உங்க சொத்து எவ்வளவு இருக்குது அதை கொடுங்க, எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துடுங்க, நான் போயிடுறேன். ஒருவேளை அப்பா சொல்லியிருப்பாரு, இல்ல மக இதெல்லாம் உனக்கு தான், நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருப்பாரு. ஆனாலும் என்ன செஞ்சுட்டாங்க? பங்கு பிரிச்சு கொடு, நான் போய் தான் ஆகணும்னாரு. போயிட்டான். போனவனா என்ன செஞ்சுட்டாங்க சொல்லுங்களேன்? விட்டுட்டாங்க. அப்பா விட்டுட்டார். இப்ப விட்டவங்க என்ன செய்யறாங்க சொல்லுங்க? சோத்ரா, வேதனைப்படுகிறார். பண்ணிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்கலைங்க.
பிரியாணி அப்பா வீட்டுல இருந்தது. அப்பா வீட்டுல சாப்பிடும் போதெல்லாம் பிரியாணியா சாப்பிட்டு இருந்தான். இப்ப போகும்போது பன்னிக்கு வைக்கிற தவிடு கூட கிடைக்கல. நகோமி போறான், அவள் இனிமையானவள், நிறைவுள்ளவளாய் போனா. இப்ப கசப்பு நிறைந்தவளாய் மறுபடி வரா. புத்தி தெளிவு உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு புத்தி தெளிவுகளை கர்த்தர் இந்த இடத்துல இருந்து கடந்து போனவர்கள், தேவனை விட்டு போனவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னுமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி நீங்கள் வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் பக்தன் இப்படி சொல்றார், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. சொல்லுவோமா? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மைதானுங்களே? உண்மை அல்லாமல் எனக்கு யார் பாருக்கா? நான் போனேன், எனக்கு இருப்பாங்கன்னு தான் நினைச்சு தான் போனேன். கடைசி வரைக்கும் வருவாங்கன்னெல்லாம் நம்பித்தான் போனேன். எல்லாம் போனேன்னு எல்லாம் அப்படியே வழியிலேயே விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொன்னேன். உங்களை தவிர எனக்கு யார் இருக்கா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த நிலையில புரிந்து நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்துல வர வேண்டும். ஆமென் சொல்ல பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடுறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். ஒன்பதாம் அதிகாரத்துல சோத்திரம் அப்படி வாசிங்க. 1-2. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இங்க வசனம் சொல்லுகிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராயிலும் ஸ்திரீயாயிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டான். ஒரு ஆர்டர் வாங்கிக்கிறான். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாம கிறிஸ்துவ மார்க்கம் துடித்த நாட்களிலே கர்த்தருடைய நாம சபையில் இருக்கிறவர்களுக்கும் சபையை நடத்துகிறவர்களுக்கும் ஒரு இடையூறை உண்டாக்குகிறவனாக அவன் என்ன செய்தான்? காணப்பட்டான். அப்போ கர்த்தருடைய நாம இப்படிதாக இப்போ பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா, சரியாக அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவரை என்ன செய்ய மாட்டார்கள்? அவருடைய சபை, அந்த சபைக்கும் சரி, சபையில ஒரு இடரலை உண்டாக்குகிறவர்களாகவும் காணப்பட மாட்டார்கள். ஆமென் சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் முள்ளில் உதைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாய். யாரை பார்த்து சொன்னாருங்க? சவுலை பார்த்து சொல்றார், நீ முள்ளில் உதைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாய், ஆனால் கர்த்தர் உன் நிலையை மாற்ற போகிறார். பாருங்க, தேவனுடைய நாமத்தையும் சபைக்கு இடருளாய் இருந்த யாரெல்லாம் இடருளாய் இருந்தார்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாம் மாற்ற போகிறார். சவுலாய் இருந்தவனை கர்த்தர் பவுலாய் மாற்றினது உண்மையான கர்த்தருடைய நாமம். இந்த சபைக்கும் சபையினுடைய வளர்ச்சிக்கும் இடையூறாய் இருந்த எல்லாரையும் கர்த்தர் மாற்றத்தான் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. சோத்திரம். அங்கே வசனம் சொல்லுகிறதை வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கிறாய். ஆமென் சொல்ல. ஆமென். ஆமா, ஆண்டவர் அந்த சபையை குறித்து ரொம்ப
முக்கியப்படுத்துகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. இப்ப நம்ம எல்லாம் சொல்றது இது என்ன சபை, யான் சபை இல்ல. அவர் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. ஆமென். இந்த சபைக்கு ஒருவன் இடரலை உண்டாக்குவானால் கர்த்தர் அவனை விட மாட்டார். ஆமென் சொல்ல. அது அரசாங்க அதிகாரிகளா இருந்தாலும் சரிதான், அது எந்த நபரா இருந்தாலும் சரிதான், சபையில இருக்கிற விசுவாசியா இருந்தாலும் சரிதான், அது யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய சொந்த சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த இந்த சபைக்கு இடரலை உண்டாக்குகிறவனை யாரா இருந்தாலும் கர்த்தர் அவனை சந்திப்பார். அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன மாற்றுகிறாரா? இப்போ பவுலாய் மாற்றுகிறார். ஆமா, அதனால கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் எங்கு தான் துவங்குமா? கர்த்தருடைய சபையிலே தான் துவங்கும். பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் எந்தெந்த வகையில எல்லாம் துக்கப்படுத்தி இருக்கிறோம், எந்தெந்த வகையிலெல்லாம் அவரை வேதனைப்படுத்தி வைத்திருக்கிறோம். கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்க துக்கப்படுத்தி வைத்திருக்கிறீங்க? சோதரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்ததனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை சிந்தித்ததனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை பார்த்ததனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல போனதுனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல அமர்ந்ததனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்தித்து தன் இருதயத்தில் வைத்து கொண்டதனால, இவைகளெல்லாம் செய்ததனால, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் செய்ததனால ஆண்டவருக்கு நாம என்ன செய்திருக்கிறோம்? இப்போ அவரை துக்கமுகமாய் வைத்திருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். என்ன தீர்மானம் எடுக்க போறோம்னா, நான் உங்களை துக்கப்படுத்தினது உண்மைதான். நீங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்துல சொன்னீங்க, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்க கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல